ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சர்காஸ்டிக் கார்த்திக். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஆப் ஜெய்சா கோய் 2025 வந்த இந்த மூவியை பற்றி வாங்க பார்க்கலாம். மூவிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய ஜேர்னர்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது ராம்காம். ஒரு ஃபீல் குட்டான ராம்காம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். பட் ஆனால் அது ரீசெண்ட் டேஸில் வருதான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பட் 2025 வந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த இந்த மூவி அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. முக்கியமாக அதில் இருக்கிற மேஜர் பாசிட்டிவ் என்னென்னா, இந்தியாவில் நடக்கிற அந்த சின்ன சின்ன அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸை சூப்பராகவே யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு உரைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நான் ஏன் உரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த மேல் ஃபீமேலுன்ற டாமினன்ஸ், அந்த ஒரு சில இஷ்யூலாம் இருக்குல்ல, அதை நல்லா காமிச்சிருந்தாங்க. நோ ஒன் கண்ட்ரோல்ஸ் எனி ஒன், அதுதான் இந்த படத்தில் மேஜராக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதில் வர மெயின் கேரக்டருக்கு நான் தான் ரைட்டு, நான் பிடிச்சவங்களுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு இருப்பார். அதுவே அவங்க அண்ணன் ஒரு சில தப்பை பண்ணுறத பார்த்துட்டு, அடைச்சா நம்மளும் இந்த தப்பு தானே பண்ணிகிட்ருக்கோம், அப்போ நம்மளும் தப்பாக தானே இருக்கோன்ற ஒரு ப்ரெஸ்பெக்டிவ்க்கு அவர் அந்த ப்ரெஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ அவரோட ரிடம்ஷன் ஆர்க் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளும் அது போல தான், நமக்கே தெரியாமல் யாரையோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்போம், இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அது நம்ம ப்ரெஸ்பெக்டிவ். அவங்க ப்ரெஸ்பெக்டிவில் அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க எண்ட் ஆஃப் த டேயில். ஸோ எல்லோரையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடலாமே, அதில் தப்பு இல்லையே. யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல கண்ட்ரோல் பண்ண நம்ம யார்? அதுதான் இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிறது. கண்ட்ரோலுன்ற திங் ஒன்றும் இல்லை, நம்மளாக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். இட்ஸ் மோர் தென் அ மூவி, இட்ஸ் லைக் அ தெரப்பி. ஸோ மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான். தட்ஸ் இட். Bye guys. This is from Sarcastic Karthik.